வங்கக்கடலில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து அடுத்த 24 மணி நேரத்தில் புயலாக வலுப்பெறக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. இது குறித்தான முழுமையான விவரங்களுடன் செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜகுமரன், விவரங்கள். வங்கக்கடலில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலுக்கு முந்தைய நிலையான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தற்போது வலுப்பெற்றிருக்கின்றது. அடுத்த 24 மணி நேரத்தில் இது புயலாக வலுப்பெறக்கூடும் எனவும், அது மட்டுமல்லாமல் நாளை மறுநாள் இரவில் அது கரையை கடக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையத்தின் சார்பில் இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதன்படி 28ஆம் தேதி நாளை மறுநாள் காலை இது தீவிர புயலாக வலுப்பெற்று 28ஆம் தேதி மாலை அல்லது இரவு நேரத்தில் ஆந்திர மாநிலத்தினுடைய மசூலிப்பட்டினம் மற்றும் கலிங்கப்பட்டினம் இடையே காக்கிநாடு சுற்று வட்டாரத்தில் அந்த புயலானது கரையை கடக்கக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் சார்பில் கூறப்பட்டிருக்கின்றது. புயல் கரையை கடக்கும் பொழுது ஆந்திரத்தினுடைய அந்த தெற்கு கடலோர பகுதிகள், ஒடிசாவினுடைய தெற்கு கடலோர பகுதி உள்ளிட்ட பகுதிகளில் எல்லாம் மணிக்கு 90 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும், இடையிடையே 110 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் சார்பில் கூறப்பட்டிருக்கின்றது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 24 மணி நேரத்தில் புயலாக வலுப்பெறக்கூடும் எனவும், நாளை காலை தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடலில் மோண்டா என்கின்ற புயலாக இது மாற வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தங்களுடைய விவரத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். தற்பொழுது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது 790 கிலோமீட்டர் தூரத்தில் சென்னையிலிருந்து நிலை கொண்டிருக்கின்றது. மணிக்கு குறிப்பிட்ட 10 கிலோமீட்டர் வேகம் என்ற அளவில் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆந்திராவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. புயல் கரையை கடக்கும் பொழுது ஆந்திரா மற்றும் தெற்கு ஒடிசா பகுதியிலே தீவிர புயலாக அது கரையை கடக்கக்கூடும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதன்படி மணிக்கு 90 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 110 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசக்கூடும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. ஆந்திராவில் நாளை மறுநாள், அதாவது அக்டோபர் 28ஆம் தேதி மாலை அல்லது இரவில் தீவிர புயலாக அது கரையை கடக்க வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் சார்பில் கூறியிருக்கின்றார்கள். ஆந்திராவினுடைய மசூலிப்பட்டினம் மற்றும் கலிங்கப்பட்டினம் பகுதிகளுக்கு இடையே மோண்டா புயல் கரையை கடக்க வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்தின் சார்பில் கூறப்பட்டிருக்கிறது. வங்கக்கடலில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலுக்கு முந்தைய நிலையான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தற்பொழுது வலுப்பெற்றிருக்கின்றது. இதன் அடுத்த கட்டமாக 28ஆம் தேதி இது புயலாக வலுப்பெறக்கூடும். புயலாக வலுப்பெற்ற பிறகு தீவிர புயலாக அது ஆந்திராவினுடைய கலிங்கப்பட்டினம், மசூலிப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளை நோக்கி நகரக்கூடும். அதன் பிறகு கரையேறும் பொழுது மணிக்கு 90 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்தில் தீவிர புயலாக அது கரையேறக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் சார்பில் கூறப்பட்டிருக்கின்றது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தற்பொழுது சென்னையிலிருந்து 790 கிலோமீட்டர் தொலைவிலே வங்கக்கடலிலே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் ஆந்திராவை நோக்கி நகர்ந்து வருகின்றது என்றும் வானிலை ஆய்வு மையம் சார்பில் கூறப்பட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.